Taste the Daily. நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. திமுகவோட ஆட்சி முடிய இன்னும் 2 மாதங்கள்லாம் இருக்குது. சொல்லப்போனால் திமுக தன்னோட அந்திம காலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் திமுக தலைவர்களோட பேச்சுக்களும் செயல்பாடுகளும் இந்த அந்திம காலத்தில் அவங்களோட செயல்பாடுகள் திமுக அரசு ஒரு மக்கள் விரோத அரசா அப்படின்ற ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். சொன்ன மாதிரி திமுக தன்னோட அந்திம காலத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த அந்திம காலத்தில் இதுவரைக்கும் வெளிவராத அராஜகங்கள், ஊழல்கள் ரொம்ப அதிக அளவில் வெளிவருது, பேசப்படுது. இவங்க ஆட்சி முடிய போகிறதுனால இவ்வளோ பண்ணுறாங்களா, இல்லை முன்னாடி பண்ணதெல்லாம் இப்போ தான் வெளியே வருதா? இல்லையே, இவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 to 2011 பீரியடில் 96 to 2001 பீரியடில் இவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள் இதெல்லாம் கூட நடுவில் வந்து இப்போ பொன்முடிக்கெல்லாம் தகுதி இழப்பெல்லாம் வந்ததில்லை. இன்னும் பல வழக்குகள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இவர்கள் போய் இவர்கள்ட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி அதை பண்ண முடியுமோ அதே அளவுக்கு அது சட்ட ரீதியாக எந்தெந்த வகையெல்லாம் காலி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி வழக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போய் கடைசியில் தான் ஒரு முடிவுக்கு வருது. இங்கேயே குவாஷ் பண்ணிடுறாரு. உச்சநீதிமன்றம் அந்த வழக்குக்கு உயிர் கொடுத்தா பிறகு தான் மறுபடியும் அந்த வழக்கில் இது இடி வருது. எல்லாம் டாஸ்மார்க் ரைடு பாருங்கள், போய் உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தடையை நீக்க சொல்கிறப்போ மறுபடியும் வேறு சில காரணங்களால அது அப்படி நிற்கிது. அமைச்சர்களுக்கு எதிரான மறு விசாரணையெல்லாம் பலதுக்கும் இடைக்கால தடை வாங்கியிருக்காங்க. அந்த இடைக்கால தடைக்கெல்லாம் மீண்டும் அது 6 மாதம் டைம் வரும். மறுபடியும் விசாரணை தொடங்க போது நடக்க போகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இவர்களுக்கான அந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் நாங்கள் வந்து நேர்மையானவர்கள், நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள், மக்களுக்கானவர்கள்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் நடக்கிற காலத்திலேயே பல பிரச்சனைகள் வந்துடுச்சு. மணல்லேருந்து பல்வேறு பிரச்சனைகள் கிளம்பிக்கிட்டே இருக்குது. பொதுவாக ஒரு வழக்கில் அமலாக்கத்துறையோ மற்றவர்களோ உள்ளே வரணும்னா உங்களுக்கு ஒரு மூல வழக்கு ஒன்று இருக்கணும். அது ஏதோ எஃப்ஐஆரோ இல்லை சிபிஐ விசாரணையோ இல்லை ஐடி ரைடோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கணும். ஆனால் இங்கே வந்து மூல வழக்கு போடக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை எந்த விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அரெஸ்ட் பண்ணுறாங்க, நடுராத்திரி ஒரு 1 மணி 2 மணிக்கு வந்து நடுரோட்டில் விட்டுட்டு போனாங்கன்னா அந்த மக்கள் எப்படி போவாங்க, எப்படி பாதுகாப்பாக இருப்பாங்க? எப்படியாவது போங்க. இதில் எப்படி வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிக்கிறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தூய்மை பணியாளருக்கு நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள். இந்த 1000 சில்லற தூய்மை பணியாளர் போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள். அவங்க கேட்டது குறைந்தபட்ச ஊதியம், பணி வந்து அந்த பாதுகாப்பு. எதுனா சர்வீஸ் இருக்குல்ல, 15 வருஷம் 20 வருஷம் இங்கே ஒர்க் பண்ணிட்டாங்க. நீங்கள் இன்னொரு நிறுவனத்துக்கு மாற்றும் போது அது சர்வீஸ் கட் ஆகுது. இந்த மாதிரி கோரிக்கைகள் தான். பணி நிரந்தரன்றது பொதுவான கோரிக்கை. அதை கூட நாங்கள் பண்ண முடியாதுங்க, எங்களுக்கு பல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இதையாவது இது பண்ணலாம். அதையும் பண்ணவில்லை. என்னன்னா பெண்கள் பற்றியோ பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு பற்றியோ இல்லாட்டி மக்களுடைய பாதுகாப்பே. நீங்கள் குற்ற சம்பவத்துக்கு அடிப்படையாக என்ன அமையும்? போதை கலாச்சாரம் தான். இன்றைக்கி பெரும்பாலான குற்றங்கள் வந்து குடும்ப வன்முறைகள் காரணமாக இருக்கிறது டாஸ்மார்க்கும் இந்த போதைப் பொருட்கள் தான். கஞ்சா, மெத்தப்பட்டைன், இந்த புழக்கங்கள். இதை கட்டுப்படுத்துறதுக்கான ஏற்பாடு, அந்த டாஸ்மார்க்கு கரெக்டான நேரத்தை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு என்னென்னு பண்ணுறது. காவல்துறை அதிகாரிகள் தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள பற்றி இப்போ பாருங்கள். அஜித்குமார் இதே நம்ம காவல்துறை விசாரிச்சிருந்தா இன்றைக்கி அந்த டிஎஸ்பி கைதாக மாட்டார். அவர்கிட்டே போயிருக்காது. சிபிஐன்னு வந்தோன்னே பார்த்தீங்களா, இன்றைக்கி அந்த டிஎஸ்பியை நாங்கள் கைது பண்ண போகிறோன்றாங்க. அப்போ யார் வரைக்கும் இந்த டெத்தில் தொடர்பு இருக்குன்னா நீங்கள் டிஎஸ்பி வரைக்குமே. இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதெல்லாம் பார்க்க வேண்டியவங்க ஒவ்வொரு விழாவாக நடத்துகிறாங்க, மாநாடு நடத்துகிறாங்க, விளம்பரப்படுத்திக்கிறாங்க. இந்த விளம்பரம்லாம் அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்களா? 2011 தான் நான் சொல்லுவேன். இதே மாதிரி தான் அவங்க அப்பா இருந்தப்போ பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, அந்த விழா, திரைத்துறை விழா, ரைட் லெஃப்டில் ரஜினி கமலை உட்கார வச்சுக்கிட்டு கொண்டாடி இருந்தார். ஜனங்க வந்து அப்போவும் கடைசி காலத்தில் தான் கலைஞருக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. ஓரளவுக்கு அவரை ஏமாற்ற ஆரம்பித்தாங்க. அது அதிகாரிகள் இதே மாதிரி, அதாவது எது நடக்குதுன்னு தெரியாமல் அவரை ஒரு ரூட்டில் திருப்பி பண்ணாங்க. ஒரு அரசுக்கு தலைமை தாங்கிறவங்க அந்த இதுகளை உஷாராக இருக்கணும். இப்போ இவங்க கடந்த ஆட்சியில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஏமாற்ற முடியாது. டெய்லி அவங்களுக்கு பேப்பர் கட்டிங் போகும், உளவுத்துறை ரிப்போர்ட்டு எல்லாம் பக்காவாக இருக்கும். கட்சிக்காரர் எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். காவல்துறை உயர் அதிகாரிலாம் அந்த மாதிரி பயப்படுவாங்க, பேட்டி கொடுக்க மாட்டாங்க. இப்போ ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போட்டு பாட்டு போகிற அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ ஒரு பேட்டி கொடுக்கறதுக்கு கூட பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு தலைமை இருந்தது. இது வந்து 2011 அவருக்கும் அந்த மாதிரி இல்லை.
அதனால் என்ன ஆச்சுன்னா ஆட்சிக்கு வந்தப்போ அவரே புலம்புனார், இன்னும் என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டார். சேம் அதே தான் கடைசி காலத்துலலாம் அவர் பார்த்தீங்கன்னா இந்த செம்மொழி மாநாடு அது இது நடத்தி குடும்பத்தினரை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அவங்க நினச்சிக்கிட்டாங்க இது எல்லாத்தையும் ஜனங்க அதாவது நம்ம கூட இருக்கிற கூட்டம் இருக்குல்ல, நம்மளை சுற்றி கொஞ்சம் கூட்டம் இருக்கும், இதுதான் தமிழ்நாடுன்னு நினச்சிக்கிறது. அவர் சொல்றாரு, நானே தூங்கணும்னு நினைச்சா கூட சேகர் பாபு என்னோட தொகுதிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு லிஸ்டோட வந்து நிக்கிறாரு. ஸோ கொளத்தூர் தொகுதியை வந்து நான் 10 நாளைக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்போ கொளத்தூர் தொகுதியில கடந்த 3 சட்டமன்ற தேர்தலில் அங்கதான் நின்று வெற்றி பெற்றிருக்காரு. ஆனா வர்ற சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு அங்க ஓட்டு விழாது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் சொன்னதாகவும் தொகுதி மாற போறாரு அப்படின்ற செய்திகள்லாம் வருது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சட்டசபையில் 2011 ஒரு விஷயம் சொன்னாங்க. உங்கள் எதிர்கட்சி துணைத் தலைவர் துணைத்தலைவர் நினைக்கிறேன், கலைஞர் தான் தலைவர், எதிர்கட்சி கூட கிடையாது, 3வது இடத்துக்குள்ள போயிட்டாங்க 2011. உங்கள் ஸ்டாலினுக்கு தமிழ்நாடுனால கொளத்தூர் தான் நினச்சிட்டு இருக்காரு, ஆனால் அவனா கொளத்தூருக்கு போயிடுறாரு அப்படின்னாங்க. அதே தான் இப்போவும் இவருடைய தொகுதினா கொளத்தூர் தான், அப்படி இது தமிழ்நாடே கொளத்தூர் தான் நினச்சிக்கிறாரு. சேகர் பாபுக்கும் என்னென்னா இவரை திருப்திப்படுத்தினா போதும். அதான் சொல்கிறேன்னே, டான்ஸ்லாம் போடுறாங்க, ஒரு அமைச்சரே டான்ஸு இதெல்லாம் போட்டு குரூப் டான்ஸ் ஆட வச்சு அவரை பார்த்து கை தட்டி நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்குறாருன்னா எந்த அளவுக்கு அவரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை தன்னோட தொகுதிக்கு போகிறான்னா தொகுதிக்காக செஞ்சுருக்கணும்ல, செஞ்சிருந்தா அது ஒரு பிரச்சனை. அது நீங்கள் மேம்போக்காக போய் சில திட்டங்கள் திறந்து வைக்கிறது, சில இதை திறந்து வைக்கிறது மட்டும் இல்லை. தொகுதியில் நீங்கள் அங்கே பெரிய பிரச்சனை மழைநீர் வடிகால் சரியில்லாதனால தண்ணி தேங்குறது குறிப்பிட்ட பகுதிகள்லாம், அதை எதுவுமே சரி பண்ணுறதில்ல. ஒட்டுமொத்தமாக சென்னையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சமீபத்தில் கூட அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவுடிகள் தாக்குதலாம் நடக்குது. அப்போ சென்னையை எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் சேர்ந்தது தான் அவருடைய தொகுதியை சேர்த்துது. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி அவர் தொகுதி மாறுறாரா அந்த மாதிரி வந்திருக்கான்னா கிட்டத்தட்ட அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. என்ன தான் தொகுதின்னு போனாலும் விஜயுடைய அந்த கட்சியுடைய அவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் ஒரு ஸ்பாய்லர், அவர் வின்னர் கிடையாது விஜய். அவர் வந்து வாக்குகளை பிரிக்கிறார். அதில் பெரும்பாலான வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகள் வந்து டிஎம்கேவுடைய கோர் ஓட்டை தான் பிரிக்கிறார். இப்போ 45%னா அவர் ஒரு 18 பிரிக்கிறாருன்னா அவர் ஒரு 25 வாங்குறாருன்னா ஒரு 7% வேணால் இந்த சைட்லேருந்து வரும். ஆனால் பெரும்பாலும் 75% மேலே இங்கேருந்து பிரிக்கிறாரு. அது என்ன ஆகுதுன்னா சென்னை தான் அவங்க கோட்டைன்னு அவங்க ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்குவாங்க. இந்த கோட்டையிலேயே இப்போ ஓட்டை விடுற மாதிரி போய்கிட்டு இருக்கு நிலமை. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஸ்பாய்லராக 20,000 25,000 வாக்குகள் விஜய் பிரிக்கிறாருன்னா அது திமுகவுடைய ஓட்டுன்றது அவர்கள் எடுத்த சர்வேலே தெரிஞ்சிருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது அமைச்சர்கள்லேருந்து பலரும் தொகுதி மாறலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதில் முதல்வர் வந்து தன்னுடைய தந்தை மாதிரியே சென்டிமெண்ட்டாக திருவாரூர் தொகுதிக்கு மாறலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. சில தொகுதிகள் தவிர பெரும்பாலான தொகுதிகள் கடுமையான போட்டி இருக்கும் அல்லது திமுக தோற்கும். அந்த மாதிரி நிலைமை தான் சென்னையில் இருக்குது. இப்போ கிறிஸ்மஸ் வர இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் விழாவில் நேற்று உதயநிதி பேசியிருக்காரு. ஸோ திராவிட கொள்கையும் கிறிஸ்துவம் என்ன சொல்லுதோ அது ரெண்டும் ஒன்று தான். ஸோ கிறிஸ்துவம் வேற இல்லை, திராவிடம் வேற இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. ஆனால் இந்து பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லாதவர் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காரு, ஐ எம் ப்ரௌட் கிறிஸ்டினியன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு சொல்லியிருக்காரு. இவங்க இந்த கிறிஸ்துவ மதத்தை மட்டும் முன்னிறுத்துறாங்களா? அப்படி சொல்ல முடியாது. இவர்களுக்கு என்னென்னா பெரும்பான்மை மதம்ன்றது இந்து மதம்னு வச்சுக்கோங்க. இவர்கள் இந்து மதத்தில் இவர்கள் கட்சியை ஆரம்பித்த பொழுது, இப்போ திராவிடர் கழகம் இதெல்லாம் ஆரம்பித்த பொழுது அதில் இருந்த மேல் ஜாதி இந்துக்களுடைய மேல் ஜாதிகளை எதிர்க்கிறேன்ற பொருளில் தான் இவர்கள் கட்சியை ஆரம்பித்தது. இடைநிலை ஜாதிக்காக ஆரம்பித்தது. சமூக நீதி அதெல்லாம் பேசுகிறாங்கல்ல, ஆனால் இவர்களுடைய பெரும்பாலானது இடைநிலை ஜாதிக்காக ஆரம்பித்தது. அப்படி ஆரம்பித்த பிறகு அண்ணாவுடைய தலைமையில் திமுக உருவான பொழுது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒரு சமரசம் பண்ணுறாரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பெரியாருடைய பேரன்கள் மாதிரி இவர்களுக்குள்ளேயே அந்த நாத்திகம்ன்றதுலேயே பெரும் குழப்பம் இருக்குது. நாத்திகம்னா என்ன, நம்ம வந்து பகுத்தறிவுனா என்ன, கடவுள் மறுப்புனா என்ன, கடவுள் மறுப்பை எப்படி கொண்டு போகிறது, இதில் இவர்கள்ட்ட பல பிரச்சனை இருக்குது. ஒருத்தனை போய் திட்டுறதுனாலையோ ஒரு சிலையை உடைக்கிறதுனாலையோ இல்லை அந்த உங்கள் மதத்தை நான் இழிவாக பேசுறதுனால நீங்கள் மதத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க அப்படின்னு நம்புறது இவருடைய பைத்தியகார்த்தனம். அது கிடையாது. பகுத்தறிவு கொள்கைன்றது அது ஒரு விஞ்ஞானம். அது வந்து நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்களே பல விஷயங்களை உணரும் பொழுது நீங்கள் அந்த விஞ்ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டா மாறுவீங்க. இல்லை ஒரு விவாதம் மூலியமாக தான் மாற்ற முடியும். அது அந்த விவாதம் என்பது 2 பக்கமும் இதுவாக இருக்கணும். ஆனால் இவங்க எப்படின்னா ஏதோ இவர்கள் பகுத்தறிவாதிகள்னு வெளியில் பேசிக்கிட்டு தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன் அதுக்கு அவங்க அந்த தீக்கால ஒரு அம்மா இருக்காங்க புதுசாக, இப்போ திடீர்னு வந்து திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மதிவதினி அவங்க சொல்கிறாங்க விநாயகர் இறக்குமதி கடவுள்,
400-500 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே வந்தேன். ஏன் சிவபெருமான் தான் தமிழ்நாட்டுடைய தென்னிந்தியா மக்களுடைய ஒரு பிரதான கடவுள். அவருக்கு 2 பசங்க அப்படின்னா, ஒன்று விநாயகர், ஒன்று முருகன். முருகன் தமிழ் கடவுளாக இருக்கும் பொழுது விநாயகர் மட்டும் எப்படி இறக்குமதி கடவுளாக இருப்பார்? சரி, அது விட்டுருங்க. விநாயகர் இறக்குமதி கடவுள்னு அவர்கள் வாதத்துக்கே வைத்து கொண்டாலும் விநாயகர் இறக்குமதி கடவுள், அதனால் நான் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டோன்றீங்க. நீங்கள் யார்? ரைட்டு, அந்த வாதத்தையுமே நான் வச்சுக்கிறேன். அப்போ இந்து மதமும் இது கிறிஸ்தவ மதமும் இஸ்லாமிய மதமும் இந்தியாவில் தோன்றிய மதமா? இறக்குமதி மதம் தானே. அதுக்கு மட்டும் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்கிறீங்க, இஃப்தார் விருந்தில் கலந்துக்கிறீங்க, பிரியாணி சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி கிறிஸ்தவ விழாவில் போய் கலந்துக்கிறீங்க, அங்கே போய் கேக் சாப்பிட்றீங்க. அப்புறம் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு திராவிடத்தை கொண்டு வந்து திணிச்சிக்கிறது. ஒரு முதலீடா திராவிட மாடலின் சாதனை. அப்போ அந்த மழை வெள்ள பாதிப்பு வருது, அதில் சொல்ல வேண்டியது திராவிட மாடல் வேதனை. இன்னொன்னு சொல்றாரு உதயநிதி, சாதாரண மக்கள் உழைச்சாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்றத நிகழ்த்தி காட்டியிருக்கு திராவிடம் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கட்சியில சாதாரண மக்கள் தலைமை பண்புக்கு வந்துட முடியுமா? அந்த திராவிட நான் நினைச்சேன் நீங்கள் பேசிட்டீங்க. சாதாரண மக்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டியதான், ஆண்டுதோறும் உழைக்க வேண்டியதான். இவர்கள் அடுத்தடுத்து நீங்கள் எப்படி உழைக்கணும்னா, இவர் தான் தலைவர், இவரை நான் ஏற்றுக்கிறேன்றதில் முண்டி அடிச்சுட்டு சொல்லணும், அதுதான் உழைப்பு. அடுத்து உதயநிதியுடைய மகன் வருகிறாரா, அவர் தான் தலைவர், அவரை நான் தலைவராக ஏற்றுக்கிறேன்னா இப்போவே துண்டை போட்டுச்சா, அதுதான் உழைப்பு. அப்படி நீ உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சிக்கிட்டே இருந்தோன்னா ஆமாம், அடுத்து நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம், நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா இதுதான் திராவிட மாடல். திராவிடம் என்பதற்கான ஒரு சொல்லாடலே இவர்கள் தான் அதிகமாக அதை வந்து கிட்டத்தட்ட கேலிக்குரிய பொருளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வேறு ஒரு இதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. இன்றைக்கி திராவிடன்ற நிலப்பரப்பே கிடையாது, தமிழ்நாடு தான் இருக்குது. இவர்களாக ஒவ்வொன்றா உருவாக்குது பாரு. ஒன்றிய அரசுன்னு ஒன்று உருவாக்குனாங்க 21. அதுக்கப்புறம் எல்லோருமே ஒன்றிய அரசு சொல்லணும் அப்படின்னு. தமிழகம்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லணும்னு இது எல்லாம் பேசுகிறவங்க தமிழ்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தமிழுக்கு எதாவது பண்ணிங்களான்னு பார்த்தா தங்கிலீஷ் தான் இருக்குது. இப்போ தமிழை பற்றி பேசுகிறப்ப நம்ம கண்டிப்பாக அந்த பாரதியாரை பற்றி பேச வேண்டியது இருக்குது. தமிழுக்கு பெரும் தொண்டாற்றிய ஒரு பெரும் கவிஞர், விடுதலைக்காக நம்ம பாடுபட்டவர். ஆனால் அப்படிப்பட்ட பாரதியார் மேலேயே இவ்வளோ அவதூறுகள் அள்ளி வீசுகிறாங்களே, ஏன்? யார் வீசுகிறா அப்படின்றதான் பார்க்கணும். பாரதியாரை உலக அளவில் இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு இருக்காரு. நம்ம பிரதமரே போகிற நாடுகள்லேருந்து பல இடங்களில் பாரதியாருடைய கவிதைகளை சொல்கிறாரு. பாரதியார் நீங்கள் நம்முடைய பத்திரிகையாளர்களே பாரதியாரை தான் தூக்கி பிடிக்கணும். ஏன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் முதல் முறையாக தன்னுடைய எழுத்தால் பாதிக்கப்பட்டவர், எழுச்சியூட்டும் கட்டுரைகளால் வெள்ளை அரசாங்கத்துக்கு எதிராக எழுதியதால் பாதிக்கப்பட்டதுனால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டவர் பாரதியார். சுதந்திரத்திற்காக போராடியவர் பாரதியார். இவர்கள் பார்க்குற ஒரே பார்வை அந்த சமூகம். ஆனால் நீங்கள் போய் அந்த சமூகத்தை ஆளை தானே கூட்டு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வச்சுருந்தீங்க. அந்த சமூகத்து அதிகாரிகளை நீங்கள் எதாவது பண்ண முடியுமா? ஆனால் தேவைப்பட்டால் இந்த மாதிரி இது பண்ணுறது. பாரதியாருக்கு என்ன பழக்கம் இருக்குதுன்னு ஒருத்தர் மேடையில் பேசுகிறாரு. அவருக்கு பாரதியாரை பற்றி இவர்களெலாம் பதில் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா பாரதியாருடைய கவிதைகள் இருக்குல்ல, நீங்கள் நாட்டு ஒற்றுமையில் இருந்து ஜாதிக்கு எதிராக முதல்ல பேசினவர் இவர் தாங்க. காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு பேசினவர் இவர் தான். ஜாதிகள் இல்லடி பாப்பான்னு பண்ணவர் அவர் தான். ஆனால் இவர்கள் ஏதோ நாங்கள் தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரன்ற மாதிரி பாரதியார் என்ன காரணம்னு சொல்லுங்கள். என்ன சொல்கிறாங்க, பாரதி ஏட்டில் மட்டும் தானே எழுதி வச்சுட்டு போனார், சட்டமாக்குனது நாங்கள் தானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்லட்டுமா? நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபிசிக்கலாக வெள்ளைக்காரங்களை எதிர்த்து அதனால் அவருக்கு நடந்த தண்டனைகள், அவர் வந்து புதுச்சேரிக்கு தப்பி போனது, அதனால் கிடைச்ச பிரச்சனைகள், இந்த மாதிரி பல விஷயங்களை நேரடியாக வெள்ளை அரசாங்கத்துக்கு எதிராக முழங்கியவர். அன்றைக்கி மாட்டினா சிறைனா எப்படி இருக்கும்? 40 நாள் சிறையில் இருந்துட்டு பாம்பு பள்ளி நடுவு நிலன்னு போட்டுக்கிட்டு கிடையாது பாரதியார். அன்றைக்கெல்லாம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. எந்தவித நோக்கமும் இல்லாமல் தன் சொற்றுக்களை விற்று தன்னுடைய என்ன நடக்கும்னு தெரியாது. இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் தான். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எந்த பாதுகாப்பு சூழ்நிலையில் இந்த வேனில் ஏறி கையாட்டிட்டு போகிறதெல்லாம் கிடையாது. கைதுன்றனா முடிஞ்சது கதை. அப்படிப்பட்ட சூழ்நிலை போராடினாங்க சுதந்திரத்துக்காக. எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் போராடினாங்க. நாடு விடுதலை அடையணும்னு. ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் முதல்ல அப்போவே பாடினவர். அவர் இயற்கையை நேசித்தவர். அவருடைய சிந்தனைக்கு ஒரு 10% கூட வரமாட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இல்லை ஒன்றே ஒன்று முடிச்சிடுறேன். ஆனால் இவர்கள் 1940 1924 பிறந்தார் கலைஞர். பெரியார் அதுக்கு முன்னாடிலாம் பிறந்தார். 1869 பிறந்தார். 69க்கு அப்புறம். அப்போ இவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சுதந்திர போராட்ட காலத்தில் இவர்களுடைய பங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர்லாம் கதை வசனம் எழுதியிருந்தார். இவர்கள் எல்லோருமே அந்த சுதந்திர போராட்டத்தை விட்டு விலகி தனியாக நீதி கட்சி இந்த மாதிரி இருந்துட்டு இடைநிலை ஜாதிக்காக மற்ற விஷயங்களுக்காக உட்காந்து போராடிருந்தாங்க கூட சுதந்திரத்தை எதிர்த்தவர்கள். பிரிட்டிஷ் ஆட்சி தொடரணும்னு எழுதணும் இது பண்ணவங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை, உலகமே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மகாகவியை
இவர்கள் வந்து தொட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஒருத்தன் போகும்போது பின்னாடி இங்க் அடிச்சுட்டு போகிறான்னா ஐயோ இவன் வந்து இதாகிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது. அந்த அளவு தான் இவர்களுடைய நிலைமைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது காங்கிரஸ் காலத்துலேருந்து சமஸ்கிருதத்துக்கு கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா 20-25 பல்கலைக்கழகங்கள் இந்தியா முழுவதும் இருக்குது. அப்போ அதில் நிதி ஒதுக்கீடுன்றது அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இது காங்கிரஸ் காலத்திலே நடந்துகிட்டு இருக்குது. அன்னைக்கெல்லாம் வாய் மூடிட்டு இன்றைக்கி வந்து இப்போ இது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் சொன்னால் இவர்கள் கொண்டு வந்தால் ஜனங்க அதுக்கு பின்னாடி ஓடணும். இவர்கள் பார்த்து அது இல்லை ஒன்றும் இல்லைன்னு கண்டுக்கக்கூடாதுன்னா கண்டுக்கூடாது. அந்த காலம்லாம் மாறிடுச்சிங்க. ஏன் சொல்கிறேன்னா, சமூக வலைதளங்களில் இன்றைக்கி இவர்கள் இப்படி ஒன்று எடுத்து வச்சாலே அதுக்கு 10 ரிப்ளை வருது. இவங்க எஸ்ஐஆர் அது நாங்கள் அதான் முடிஞ்சிச்சு, இன்றைக்கி வரைவு வாக்காளர் பட்டியல் இன்றைக்கி வெளியாகுது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் எடுக்கிற எல்லாமே அந்த பேட்டரி 2 நாள் கூட சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. அதனால் அதெல்லாம் அந்த காலம் ஆகிடுச்சிங்க. இறுதியாக இளம் பெரியாரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிட்டிங்கன்னா நிகழ்ச்சி முடிச்சிடலாம். நான் சொன்னேன்ல, இவர் கிறிஸ்தவ மதத்தில் போயிட்டு அங்கே அந்த கிறிஸ்தவர்கள் இதில் போயிட்டு நீங்கள் எது வேணால் பேசிங்க, அதுவும் திராவிடமும் ஒன்று அப்படின்னா, நான் வந்து கிறிஸ்தவனாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இளம் பெரியார்னு சொன்னதுன்னா நான் என்ன சொல்கிறேன், ஜனங்க பார்த்து யாரும் கொடுக்கல. ஒருவருக்கு அவருடைய மகன் நடத்துகிற அந்த விழாவில் அவருடைய மகனுக்கு வருங்காலத்தில் ஏதாவது தேவைப்படுது, அதற்காக அவர் இவரை சொல்லலை, இளம் பெரியாரை பெற்றெடுத்து கொடுத்த ஐயனே உங்களை போற்றுகிறேன் அப்படின்னு முதல்வரை பார்த்து சொல்கிறாரு. அப்போ இவர்களுக்குள்ளே என்ன வேணால் புகழ்ந்துக்குவாங்க. அதுக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு பேசணுன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ஏன்னா பெரியார் நீங்கள் அவருடைய பணி, அவர் காலமெல்லாம் அவர் எப்படி அந்த விஷயங்களை கொண்டு வந்தார், எப்படி பேசினார், அவர் சொன்ன கடவுள் மறுப்பு என்ன, அவர் சொன்ன பகுத்தறிவு என்ன, அவர் சொன்ன பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிரான அவருடைய அந்த இதெல்லாம் இருக்குல்ல முயற்சிகள், இதெல்லாம் அதில் ஒரு 1% இருக்குமா, இல்லை நினச்சி பார்த்துருப்பீங்களா? அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் ஒரு ஏவாவேலு சொல்லிட்டார்ன்றதுக்காக அதை எடுத்துக்கிட்டு ஒரு விவாதமாக அது இன்றைக்கி கிட்டத்தட்ட மீம்ஸ் மாதிரி மாறிட்டு போய்கிட்டு இருக்குது. ஓகே, உங்களோட விளம்பரங்கள், இந்த மாதிரி மாநாடுகள், தங்களுக்கு தாங்களே பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் 2011 மாதிரி தான் வர தேர்தலில் எப்படி எதிரொலிக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.